ஹாய் எவ்ரிவன். நாம் இது வரைக்கும் பார்த்த கிளாஸ் பாலிட்டி நோட்ஸை வச்சு இன்றைக்கி நடந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் டெஸ்ட்டில் எத்தனை கொஷின் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு, நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, ரிகார்டிங் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சீட்ஸ் அலோகேட்டட் டு ஈச் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் வேர் டு பி டிவைடட் அமாங் முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன் ப்ரொப்போர்ஷன் டு தர் பாப்புலேஷன். இந்த பாயிண்ட் நம்ம டேரெக்டாக பார்க்கல, ஸோ அதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, சச்சிதானந்த சின்ஹா வாஸ் எலெக்டட் அஸ் த பர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த அசம்பிளி. தப்பு, ஏன்னா ராஜேந்திர பிரசாத் தான் பர்மனன்ட் சேர்மன். தேர்ட் பாயிண்ட், த மெம்பர் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் எலெக்டட் த்ரூ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இதுவும் தப்பு, ஏன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கெலாம் நாமினேஷன் தான். ஸோ தேர்ட் பாயிண்ட் தப்பு. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, செப்பரேட் ரெப்ரசன்டேஷன்ஸில் கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா முஸ்லீம்ஸு சீக்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் தனி, மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரையும் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கு எலெக்ஷன் அப்போது இந்த 3 டைப்பை தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், who among the following prepared the initial draft of the constitution of India that was later examined by drafting committee. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, டிராஃப்டிங் கமிட்டி கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதை அவங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்பேத்கர் இருக்கார் ஆப்ஷனில். நெக்ஸ்ட்டு பிஎன் ராவ், சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டிடிடி கிருஷ்ணமாச்சாரி. இல்லை நம்ம யார் பார்த்துருப்போம்னா அம்பேத்கர் பார்த்துருப்போம். ஆனால் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியில் தான் பார்ப்போம். ஸோ அவர் கிடையாது. நெக்ஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கமிட்டிஸில் எதுக்கு பார்த்துருப்போம் அப்படின்னா, அவருமே டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் தான். அண்ட் க்ரெடென்ஷியல் கமிட்டிக்கும் அவர் தான் பொறுப்பேற்பார். ஸோ அவர் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டில் பார்த்துருப்போம். அண்ட் அவரும் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் தான். ஸோ இங்கே இல்லாமல் மீதி இருக்கிறது யாருன்னா பிஎன் ராவ் தான். அவர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பிஎன் ராவ் என்னென்னா யாருன்னா லீகல் அட்வைசர் ஃபார் கான்ஸ்டியூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் தேர்ட் கொஷின் போகலாம். மேட்ச் கரெக்டானு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஎம் முன்ஷி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, பட்டேலுக்கு யூனியன் கான்ஸ்டியூஷன், நேருக்கு ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன். ஆனால் நம்ம இதுக்கு க்ளூ வச்சே படித்தோம். நேருனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் யூனியனுக்கு போயிடணும், பட்டேல்னாலே ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஸோ மாற்றிருக்கு. ஜவஹர்லால் நேரு தான் யூனியன் கான்ஸ்டியூஷனுக்கு, பட்டேல் ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷனுக்கு. அண்ட் தென் முன்ஷி ஆர்டர் அண்ட் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான். ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டியில் நம்ம மேஜர் கமிட்டியில் பார்த்தோம். அதுக்கு ராஜேந்திர பிரசாத் தான் பொறுப்பு. ஸோ ஆன்சர் இதுக்கு நன்னு, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். Next, 7th question. Regarding objective resolution and the preamble of the Indian Constitution, which one of the following is correct? Okay, option A. The objective resolution is a legal part of the Constitution, whereas the preamble is only a political declaration without legal relevance. அப்படின்னு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியும், நேரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட செகண்ட் மீட்டில் கொண்டு வந்தது தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் டிக்ளரேஷனாக இருக்கும். ப்ரியாம்பிள்ங்கிறது என்னென்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணிக்கிற ஒரு லீகல் பார்ட். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, போத் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அண்ட் த ப்ரியாம்பிள் வேர் டிராஃப்டட் and finalized in the same sitting of the Constitution Assembly. இதுவும் தப்பு. ஏன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய என்ன சொல்கிறது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருக்கிற தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம ப்ரியாம்பிளுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் அது ரெண்டும் ஒரே சிட்டிங்கில் வந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 டிசம்பர் 13 வரும். ஆனால் ப்ரியாம்பிள் நம்ம லாஸ்ட்டாக கான்ஸ்டியூஷன்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சப்போ தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அது கிடையாது. ஆப்ஷன் பி தப்பு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து வந்தது தான் ப்ரியாம்பிளே. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் சி. த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் guarantees specific fundamental rights, whereas the preamble contains only procedural guidelines for governance. ஸோ இதுவும் தப்பு.
அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எதையும் கேரண்டிலாம் பண்ணல, அது ஒரு ரெசல்யூஷன், ஒரு அறிக்கை, அவ்வளோதான். ஸோ அது பாயிண்ட் சி தப்பு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டி, த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அவுட்லைன்டு த விஷன் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, whereas the preamble expresses this vision in constitutional form. படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய பாயிண்ட்ஸ் அதை தான் ப்ரியாம்பிளில் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுங்கிறது அவுட்லைன் தி விஷன், ப்ரியாம்பிள்ங்கிறது அதை வந்து கான்ஸ்டியூஷனல் ஃபார்மில் சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு 46th கொஷின் என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஏ ஜஸ்டிஸ் அட் கல்கத்தா டு கிவ் ஜஸ்டிஸ் டு யூரோப்பியன்ஸ், தேர் எம்ப்ளாயீஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் கல்கத்தா. இந்த பாயிண்டில் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கணும். 73 கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணணும். அது வந்து ஜஸ்டிஸ் டு யூரோப்பியன் தெரியும், அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் நமக்கு தெரியும். இல்லை நமக்கு தெரியாதது சிட்டிசன்ஸ் ஆஃப் கல்கத்தாவுக்கு இது உண்டா இல்லையாங்கிறது தான். சிட்டிசன்ஸ் ஆஃப் கல்கத்தாவுக்கும் சேர்த்து தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, விச் இந்தியா ஆக்ட் 1784 செட்டில்டு அண்ட் லிமிட்டட் த சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் எஸ்பெஷலி ஓவர் த கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். இப்படி ஒரு ப்ரொவிஷனே நம்ம பிட்ஸ் இந்தியா ஆக்டில் படிக்கலை. அதே மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் கவர்னர் ஜெனரலுக்குமான டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணுறதுக்காக வந்தது தான் ரெகுலேட்டிங் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி 1781 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கீழே வராது. ஸோ பாயிண்ட் 2 தப்பு, பாயிண்ட் 1 மட்டும்தான் ரைட்டு. அதில் ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு 49th கொஷின் பார்க்கலாம். ரிகார்டிங் 1853 ஆக்ட். சரி, என்னென்னு பார்க்கலாம். First point, the act separated for the first time the legislative and executive function of the Governor General Council. இந்த பாயிண்ட் கரெக்டுன்னு நமக்கு தெரியும். 1853 உடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் செப்பரேஷன் ஆஃப் இது எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவும் படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, த ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு த ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது கரெக்டு தான், ஆனால் அந்த நான் முதல்வன் ஆன்சர் கீழே வந்து தப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கோவனன் சர்வீஸ்னு கொடுத்தா தான் கரெக்டு அப்படியா என்னன்னு தெரியல. ஸோ இதை நம்ம டவுட்லேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ கொடுத்துருக்காங்க, 1 ஒன்லி தான். மேபி அது வந்துட்டு நம்ம 1833 வந்துட்டு இந்தியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சிவில் சர்வீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அடிப்படை வேலைக்கு, சர்வீஸ்லேயே அடிப்படையான சர்வீசஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு. அதனால் வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தப்புன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு 47th கொஷின் ரிகார்டிங் 1861 கவுன்சில் ஆக்ட் பற்றி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் இன்ட்ரடியூஸ்டு த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்டர் விச் மெம்பர்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் were given charge of specific departments for administrative efficiency. இது நம்ம படித்தோம் இல்லையா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது 1861 ஆக்டில் தான். ஸோ அது வந்து கேபினெட்டோட பேஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான். கவர்னரோடைய கவுன்சில் இருக்காங்க இல்லையா, கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் அதில் இருக்கிற மெம்பர்ஸ்க்குன்னு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணி அவங்க வந்து அந்த மினிஸ்ட்ரியாக செயல்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. செகண்டு, it initiated the process of decentralization by restoring the legislative powers to the Bombay Madras presidencies. ஸோ இது கரெக்டு. டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வந்தது 1861 ஆக்ட் தான். ஸோ பாயிண்ட் 2 கரெக்டு. தேர்டு, த கவர்னர் ஜெனரல் டிட் நாட் ஹாவ் எஃபெக்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இது தப்பு. லெஜிஸ்லேட்டிவ் பவர் கவர்னர் ஜெனரலுக்கு உண்டு. அதே மாதிரி ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் தானே படிச்சிருப்போம் இல்லையா. ஆர்டினன்ஸ்னாலே எமர்ஜென்சி டைமில் கவர்மெண்ட் ஆக்டிவாக இல்லாத பீரியடில் போடுறது தான். ஸோ அதுவுமே லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தப்பட்டது தான். ஸோ பாயிண்ட் 3 தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 and 2 ஒன்லி. ஓகே. நெக்ஸ்ட்டு 48th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்ட்ஸ் மேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எ பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ரேதர் தென் எ கமர்ஷியல் பாடி? ஓகே, இது நம்ம டைரெக்டாக இதே மாதிரியே படிச்சிருப்போம். இதுக்கான ஆன்சர் சார்ட்டர் ஆக்ட் 1833. அதில் இருந்து தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த 20 year ரூலை வந்து ஆன் பிஹால்ஃப் ஆஃப்
பிரிட்டிஷ் குயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 50th கொஷின் என்ன, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இது இப்போ நம்ம இதுலேயே நம்ம பார்த்ததா இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the Indian Councils Act 1909 allowed members to express their views on the annual financial statement but did not permit them to move any resolution. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தப்பு. ஏன்னா 1909 ரெசல்யூஷன் மூவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட், the preamble of the Government of India Act 1919 expressed the goal of gradually advancing towards responsible government for British India within the framework of the British Empire. நான் வந்து இந்த ஆக்ட் சொல்லும் போதே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 1917 நமக்கு கிராஜுவலாக ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை கொண்டு வரதா பிரிட்டிஷ் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த ப்ரீஆம்பிள். ஸோ பாயிண்ட் 2 கரெக்ட். பாயிண்ட் 3, the Government of India Act 1935 introduced bicameralism and direct elections for the first time in India. ஸோ இதுவும் தப்பு. பைகேமரலிசம் வந்தது 1919 வந்துருச்சு. ஓகே, அப்போ ஆன்சர் 50க்கு வந்துட்டு ஆன்சர் ஒன்லி 1 தான், 2 மட்டும்தான் ரைட்டு. பாயிண்ட் 2 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு 51th கொஷின் என்ன, which among the following acts facilitated an Indian member to represent in the Viceroy's Executive Council for the first time. இதில் எந்த ஆக்டு இந்தியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வர்றதுக்கு ஃபெசிலேட் பண்ணுச்சு? நமக்கு தெரியும், கவுன்சில் ஆக்ட் 1909 இருக்கு இல்லையா, மிண்டோ மார்லி ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு இந்தியனை வந்து கொண்டு வருவாங்க லா மெம்பராக. ஸோ 51th கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1909 ஆக்ட். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா 52 பார்க்கலாம். இட் இன்ட்ரடியூஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் டயார்கி at the center by dividing federal subjects into reserved and transferred categories. இது வந்து கொஷின் கீழே ஃபஸ்ட் என்னது, how many of the above statements is are correct with respect to Government of India Act 1935. 1935 ஆக்டை வச்சு இந்த பாயிண்ட்ஸில் எதாவது ரைட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்து சென்டருக்கு டயார்கியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபெட்ரல் பை டிவைடிங் ஃபெட்ரல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்டு ரிசர்வ்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டகரி. ஸோ இது ரைட்டு. ஏன்னா 1919 ஆக்டில் வந்து ப்ராவின்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே 1935 மாற்றி சென்டருக்கு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் லைக் கம்யூனிகேஷன், லேபர் அண்ட் சர்ச் ரிலேட்டட் அஃபேர்ஸ் இன்டெண்டட் டு பி ஹேண்டில்டு பை இந்தியன் மினிஸ்டர்ஸ் ஹூ வுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபெட்ரல் லெஜிஸ்லேச்சர். இதில் வந்துட்டு என்னது, ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் கம்யூனிகேஷன், லேபர் இருக்குது, சர்ச் ரிலேட்டட் அஃபேர்ஸ் இருக்குது, intended to be handled by Indian minister who would be responsible for the federal legislature. இந்த வேர்டே முதல்ல இதுவாகாது இல்லையா, இதில் சர்ச் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம பொறுப்பில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இந்தியன்ஸ்க்கு அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அது வந்து ரிசர்வ்டில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு third point, it provided for the establishment of not only a federal public service commission but also a provincial public service commission and joint public service commission. கரெக்டு. இது அதே வார்த்தையில் தான் நம்ம படிச்சிருப்போம், ஃபெடரல், ப்ராவின்ஸ், ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1935 வரோன்ட்டு. ஸோ ஆப்ஷன் 1 and 3 தான் ரைட்டு. 52க்கு ஆன்சர் பி, ஒன்லி 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 53rd கொஷின் பார்க்கலாம். என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கண்டினியூ டு எக்ஸசைஸ் ஹிஸ் டிஸ்க்ரிஷன் இன் மேட்டர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிக்கல் அஃபேர்ஸ். இப்படி ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்னர் ஜெனரலுக்கு கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். It proclaimed the lapse of British paramountcy over the Indian princely states and granted freedom to join either of the two dominions or remain independent. இது கண்டிப்பாக அந்த பாயிண்டில் இருந்துச்சு ஆக்டில். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்துட்டு
ஒன்று எதில் வேணால் எந்த டொமினியன்லேயும் சேரலாம், இல்லை இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம். பிரிட்டிஷ் பேரமௌண்ட்ஸையும் அவங்க வந்து தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது அந்த இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், த டூ டொமினியன்ஸ் வேர் கிராண்டட் ஃபுல் லெஜிஸ்லேட்டிவ் சாவர்னிட்டி. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டம் இயற்றுறதுக்கான சாவர்னிட்டியை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்தும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 and 3 தான், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா 54 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் வேர் எலெக்டட் பை த ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஸ்கீம் laid down by the cabinet mission plan. இது கரெக்டு தான். ப்ராவின்ஸ்க்கு வந்துட்டு அசம்பிளிக்கு வந்து ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தான் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, த எலெக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேர் கண்டக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். கம்பல்சரி தப்பு. ஏன்னா யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸே நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு தான் அடாப்ட் பண்ணுவோம். அது தப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன், டேக்ஸ் பேமெண்ட் அதை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் தப்பு. தேர்டு, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் எ ஃபுல்லி சாவரன் பாடி ஃப்ரம் இட்ஸ் ஃபஸ்ட் செஷன். இது தப்பு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 1947 ஆக்ட் வந்த பிறகு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே சேஞ்ச் ஆகும், இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சாவரினே ஃபுல்லி சாவரின் பாடியாக அது 1947 ஆக்ட் வந்த பிறகு தான் மாறும். ஸோ ஆப்ஷன் 3 பாயிண்ட் 3யும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன், ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா நெக்ஸ்ட் 84th கொஷின் ஸ்வலம்பனி ஸ்கீம் பற்றி. ஸ்வலம்பனி ஸ்கீம். ஓகே, இது நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். இந்த ஒரு கொஷின் மட்டும் வந்திருக்கு நம்ம பார்த்ததில். இது ரைட்டில் எதுன்னு பார்க்கணும். பாயிண்ட் ஏ என்னென்னா, டு ப்ரொவைட் சோஷியல் செக்யூரிட்டி த்ரூ pension to widows and destitute women who fall under below poverty line category. இப்படி ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, டு அட்ரஸ் கெரியர் பிரேக்ஸ் ஃபேஸ்டு பை உமன் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட், என்ஹான்ஸ் their participation in STEM field. இதுவும் தப்பு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, டு எம்பவர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் நெசசரி ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில். ஸோ நம்ம இதான் படித்தோம் இல்லையா, அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க 600 உமன்ஸ்க்கு காலேஜில். அதுலேருந்து 300 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்டன் ஹேர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நம்ம வந்துட்டு நாளைக்கு ரெகுலராக பாலிட்டியோட நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் டெஸ்ட் போர்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட என்ன டாபிக் படிக்கிறதுன்னு கொண்டு போய்ட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.